அப்பாவும் அந்த மாதிரி தான். மிஸ்ஸா காலத்தில் கைதானாள், ஆனால் மிஸ்ஸால கைதானதா சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் கைதானதே ஆபாச பேச்சில் தான். உடனே கீழே இருந்து திரிஷான்னு உடனே இவருடைய முகம் வந்து பிரகாசமாக. ஸோ இவங்க கிட்ட நம்ம என்னத்தை நம்ம எதிர்பார்க்கணும்? விவசாயிகள் போராட்டம் பெருசாகிடுமோன்றதுக்காக கைது பண்ணாங்கன்ற மாதிரி அவர்களுக்காக 100 முறை கூட நான் கைதாவேன் சார். அதாவது நான் உங்களுக்கு யதார்த்தத்தை சொல்லிடுறேன். இந்த விவசாய பிரச்சனையை பற்றி மறைந்திருக்கக்கூடிய திமுகவுடைய சதியை பற்றி நம்ம அவசியமாக பேசி ஆகணும். திமுக குடும்பத்துக்கு மிக மிக நெருக்கமானவர் அவரும் சபரீஷனும் சேர்ந்து பல தொழில்கள் பண்றாங்க. ஓ, 2 பேரும் கூட்டா சேர்ந்து பிஸ்னஸ் பண்றாங்க. இப்போ அவர் தேர்தலில் போய் இந்த குடும்பமே போயிட்டாங்க. அதாவது ஸ்டாலின் முதலமைச்சர் திமுகவில் இருந்துக்கிட்டு இப்போ அங்கே வேலை செஞ்சார். எலெக்ஷன் வேலை காங்கிரஸ் தீவிரமாக வேலை செய்தாங்க. அப்போ காரணம் இதுதான்றீங்க? அது மட்டும்தான். டிஆர் பாலு இருக்காங்க, மூத்தவங்க சிவா இருக்கிறாரு. எதுவாக இருந்தாலும் அவங்க தான் அங்கே பேசிட்டு இருப்பாங்க காலங்காலமா. இவர் என்ன இவரு ஃபேமிலியில இருந்து வர்றாரு, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு ஒரு இதா இருக்கு. வந்து பேசுறாரு. விசாரிச்சா அவங்க சொல்றாங்க இப்பதான் RSS அலுவலகத்துக்கு போயிட்டு வர்றாரு. எப்போ கோர்ட்டு சொல்லி அவங்க என்னைக்கு கேட்டிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நடுவர் மன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படி வந்து ஒரு பகை உணர்வு வளர்ந்து போயிடுச்சு. அந்த பகை உணர்வை வந்து வளர்த்தெடுத்ததும் கருணாநிதி தான். நடுவர் மன்றம் அமைத்ததையே ஒரு மாபெரும் வெற்றியாக இங்கே கொண்டாடினாங்க. பெரிய அளவில் பேசப்பட்டதான். அதோட இல்லாம நடுவர் மன்றத்துல உடனடியாக ஒரு இடைக்கால தீர்ப்பு நான் வாங்கி காட்டுறேன்னு சொல்லி இடைக்கால தீர்ப்பா வாங்கினாங்க. எவ்வளவு தெரியுமா கொடுத்தாங்க? 205 TMC. குண்டுரா தரதா சொன்னது எவ்வளவு? 350 TMC. 350 TMC. 205ன்றது வந்து 145 கம்மியா இருக்கு. ஆமா. ஆனா இவருக்கு வந்து அதுலயே வந்து ஒரு பெருமிதமாகி தமிழ்நாடு முழுக்க இவருக்கு பாராட்டு விழா, தஞ்சையில ஒரு மாபெரும் பாராட்டு விழா நடந்தது. காவிரி கொண்டான் அப்படின்னு கொண்டாடுறதுலாம் பாருங்க. அவங்களால இருதரப்பும் பேசி முடிக்கிறது சரியா இருக்கும். பேசி அதுக்கு தடையா இருக்கிறது ஏற்கனவே வளர்ந்து விட்ட பகை உணர்வு. அந்த பகை உணர்வை சரிப்படுத்தணும்னா ஒரு நட்பு சந்திப்பு இருக்கும். நான் 100 முறையும் கைதாகும் அப்படின்றப்பதான் நீங்க இந்த பிளாஷ்பேக்லாம் சொல்றீங்க. திமுக வரலாறு சொல்லுவாங்க. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். உங்களுடைய தொடர்ந்த பேர் ஆதரவுக்கு நன்றி. மூத்த பத்திரிகையாளரும் அறம் இதழின் ஆசிரியருமான சாவித்திரி கண்ணன் நம்மோடு இருக்கின்றார். கடந்த முறை அவரை நான் போய் பேட்டி எடுத்திருந்தோம். அதில் குறிப்பாக அந்த ராஜீவ்காந்தி கொலை, அதில் இவர் எப்படி சம்மந்தப்பட்டிருந்தார், எப்படி விசாரணைக்கு ஆளாக்கப்பட்டார் என்ற பதிவு நிறைய பேர் தொலைபேசி மூலமாக அழைத்து பேசியிருந்தீங்க. அதுக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம இப்படியான விடயங்களை கொண்டுட்டு வரோம். இன்னைக்கு நடப்பு அரசியலை பற்றி அவர்கிட்ட பேச இருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம பேசிடுவோம். பரபரப்பாக நேற்றிலிருந்து பேசப்பட்டது உதயநிதி ஸ்டாலின் கைது. அதில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான வாசகம், விவசாயிகளுடைய பிரச்சனைக்காக நான் 1 முறை அல்ல 100 முறை வேண்டுமானாலும் நான் கைதாக தயார் அப்படின்ற மாதிரி அவர் போட. அதுக்கு கீழவே கமெண்ட்டில் நிறைய பேர் வந்துட்டு அப்பாவும் அந்த மாதிரி தான், மிஸ்ஸா காலத்தில் கைதானாள், ஆனால் மிஸ்ஸால கைதானதா சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் கைதானதே ஆபாச பேச்சில் தான், ஆனால் நீங்கள் வந்து இப்போ விவசாயிகளுக்காகன்னு முத்திர குத்துறியா அப்படின்னு கீழே கமெண்ட்ஸு. பொதுவாக அந்த கைது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்ன அந்த வாசகத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது எனக்கு என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த விசாரணை முடிச்சுட்டு வெளியில் வந்து நான் ஒரு துளியும் தப்பாக பேசலை, என் மனசில் எந்த விதமான தப்பான எண்ணமும் கிடையவே கிடையாது, நான் தெளிவாக விவசாயிகளுக்கு மட்டும்தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். நீங்கள் தமிழ்நாட்டில் ரோட்டில் போகக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் நிறுத்தி கேளுங்க, ஒரு காலேஜ் போகிற ஒரு பொண்ணை நிறுத்தி கேளுங்க, அவர் இப்படி பேசியிருக்காருன்னு அதை பார்த்து சார் படுமோசம் சார், கேட்கவே முடியல எங்களால். இதுதான் எல்லாருடைய கமெண்ட்டும் அதாக தான் இருக்கு. அதாவது காவிரியில் தண்ணி வரல, இன்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, ஆனால் முதலமைச்சர் அவருக்கு என்ன ஒரே கவலை அப்படின்றாரு. உடனே கீழே இருந்து திரிஷான்னு வருது. உடனே இவருடைய முகம் வந்து பிரகாசமாகுது. என்ன அப்புறம் காவிரி தொடர்பாக பேசிட்டு போக வேண்டியதானே, எங்கே தண்ணி வரணுமோ அங்கே தண்ணி வரல அப்படிங்கிறாரு. உடனே நமக்கு சிரிப்பு வரும், பின்னாடி நிற்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, இவரும் சிரிக்கிறாரு. இல்லை காவிரியை தான் சொல்கிறேன் தண்ணி. அப்போ இது வந்து ரொம்ப தெளிவாக ஒரு மெசேஜ் அவர் கொடுக்குறாரு.
சரிங்களா? இது வந்து ரொம்ப இயல்பாக இந்த மாதிரி தான் அவர் பேசக்கூடியவராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பேசிட்டார். எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி சட்டசபையில் டிஎன் அனந்தநாயகின்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் பெண் எம்எல்ஏ இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. திராவிட நாடு திராவிட நாடுன்னு சொல்றீங்களே, எங்க இருக்கு திராவிட நாடு அப்படின்னு எந்திரிச்சு கேட்குறாங்க. கருணாநிதி சொல்றாரு, இப்படி பார்த்துட்டு திராவிட நாடா, நாடாவை அவுத்தா தெரியும் அப்படிங்கிறாரு. சபையே ஸ்தம்பிக்குது. என்ன நீங்க என்ன பேசுறீங்கன்னு. நான் பாவாடை நாடாவை சொல்லல, பயில் நாடாவை சொல்றேன் அப்படின்றாரு. பயில் நாடாவை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட நாடு எங்கே இருக்குன்றதுக்கு நீங்க வந்து கான்செப்டை பேசணுமே தவிர பயில பத்தி ஏன் பேசுறீங்க? இல்லை, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, அதெல்லாம் அப்படி சொல்றாங்க, பொய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நாடாவை அவிழ்த்து பாரு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை திமுக தரப்பில் சிலர் வந்து சொல்றது அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, இல்லாததை இட்டு கட்டி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இல்ல அதாவது இந்துத்துவவாதிகள் என்ன இட்டுக்கட்டி பேசுறாங்கன்னா, அதுல அவர் நாடாவை அவிழ்த்தால் தெரியும்னு சொன்னது உண்மை. அதுக்கப்புறம் அது வந்து சர்ச்சையா வந்துட்டு பிற்பாடு அடுத்த செகண்டே வந்து சொல்றாரு, அவரே சொல்றாரு, பாவாடை நாடா எல்லாரும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது அவருக்கும் புரியுது, என்ன அர்த்தத்துல புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறாரு. இல்ல நான் பயில் நாடாவன்னு சொல்றேன். இவங்க இந்துத்துவவாதிகள் எப்படி எழுதுறாங்கன்னா, பாவாடையை தூக்கி பார்த்தா தெரியும்னு சொன்னாரு அப்படின்னு எழுதுறாங்க. அந்த மாதிரி இல்ல சொல்லலாம், அப்படி சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல அதை பொருத்தி பேசுறீங்க நீங்க, அதாவது தாத்தா வழியில் பேரன் அப்படின்னு சொல்ல வரீங்களா, இல்ல வேற எப்படி எடுத்துக்கலாம்? இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன். அவங்க அப்பாவையும் சொல்லணும்ல, தாத்தாவை சொல்லியாச்சு, அவங்க அப்பாவும் சொல்லணும்ல. இவரும் நயன்தாராவும் ஒரு படம் நடிச்சிருக்காங்கல்ல, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? என்ன படம் ஞாபகம் தெரியல, சினிமா பத்தி அவ்வளவு தெரியுது. நயன்தாராவோட சேர்ந்து நடிச்சாங்க. ஆமா ஆமா நடிச்சாங்க. அந்த படத்தோட ப்ரிவியூ ஷோ வந்து எல்லாரும் பாக்குறாங்க. ஸ்டாலினும் பாக்குறாரு. பார்த்துட்டு மகனை வந்து கட்டி பிடிச்சி ஏதோ பாராட்டுறாரு, நல்லா நடிச்சுட்டான்னு நினைச்சு ஏதோ பாராட்டுறாரு, ஏதோ பேசுறாரு. அவரு தோல்ல தட்டுறாரு. நிருபர்கள் கேட்கறாங்க, என்ன சொல்றாரு சிஎம்? உங்க தோலை தட்டினாரு, வாழ்த்தினாரா, என்ன பாராட்டினாரு? ஒன்றும் இல்லை, நீ நயன்தாராவை கட்டி பிடிச்ச, நான் உன்னையும் கட்டி பிடிக்கிறேன் அப்படின்னாரு. அப்படி ஒரு சொல்லி சிரிக்கிறார். எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து அவங்க அப்பாவை இழிவுபடுத்துறது அவருக்கு புரியுதா புரியலையா? சரி. ஸோ இவங்க கிட்ட நம்ம என்னத்தான் நம்ம எதிர்பார்க்கறது? அதாவது இவ்வளவு தூரம் வந்து பப்ளிக் வந்து ஓவரால் இந்தியா இதை வந்து கடுமையா எதிர்க்கும் போது ஒரு மனசாட்சியுள்ள ஒரு மனிதன் இவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பை நம்ம பார்த்துட்டு பிற்பாடு ஒரு டங் ஸ்லிப்ல ஒரு ஜாலியில பேசிட்டேன், தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க, உள்ளபடியே இதை நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்றதை விட்டுட்டு நான் அப்படிதான் பேசுவேன், இனியும் அப்படிதான் பேசுவேன், நான் பேசணும் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றாரு. ரொம்ப சிறப்பு, அப்படியே பேசுங்க, நல்லது உங்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரியான சக்திகள் அப்புறப்படுத்தப்படுவதற்கு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களாதான் தாங்களே தங்களுடைய தலையில தீய வச்சுக்கிட்டு அழிஞ்சு போவாங்க. அவங்களாதான் அழிஞ்சு போவாங்க. இல்லை, கைது என்பதே நான் வந்து விவசாய போராட்டத்துக்காக தான் கைது, அதை நோக்கி தான் என்னை கைது பண்ணுங்க, விவசாயிகள் போராட்டம் பெருசாகிடுமோன்றதுக்காக கைது பண்ணாங்கன்ற மாதிரி அவர்களுக்காக 100 முறை கூட நான் கைதாவன்றார் சார். அதாவது நான் உங்களுக்கு யதார்த்தத்தை சொல்லிடுறேன். இது இந்த விவசாய பிரச்சனையை பற்றி மறைந்திருக்கக்கூடிய திமுகவுடைய சதியை பற்றி நம்ம அவசியமா பேசி ஆகணும். அதாவது சித்தராமையா முதலமைச்சராக இருக்கின்ற வகையிலும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு ரெகுலராக தண்ணி வந்துட்டு இருந்தது. சரிங்களா? அவங்க கொஞ்சம் குறைச்சு கொடுப்பாங்க. அதாவது நடுவர் மன்றம் சொன்ன மாதிரி கரெக்டா திறந்து விட மாட்டாங்க, கொஞ்சம் குறைச்சுக்குவாங்க. அவருடைய இதுன்னா சட்டப்படி செய்ய வேண்டியதை செஞ்சிடணும், கொஞ்சம் குறைச்சா கூட நம்ம வந்து சமாதானம் பண்ணிக்கலாம், ஆனா டோட்டலா கொடுக்காம இருக்கக்கூடாது. அந்த எத்திக்ஸை வந்து அவர் ஃபாலோ பண்ணார். அவர் வந்து ஒரு நல்ல சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன். இவர் சிவகுமார் சிவகுமாரனுடைய பேக்ரவுண்டை நான் சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். அவர் வந்து பல்வேறு விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல தொடர்புள்ளவர், குவாரி உள்ளிட்ட எல்லா விதமான பிசினஸ்லயும் தொடர்புள்ளவர். அந்த வகையில திமுக குடும்பத்துக்கு மிக மிக நெருக்கமானவர். அவரும் சபரீசனும் சேர்ந்து பல தொழில்கள் பண்றாங்க.
2 பேரும் கூட்டா சேர்ந்து பிசினஸ் பண்றாங்க. இப்போ அவர் தேர்தலில் போய் இந்த குடும்பமே போயிட்டாங்க. அதாவது ஸ்டாலின் முதலமைச்சர் திமுகவில் இருந்துகிட்டு இப்போ அங்கே வேலை செஞ்சார், எலெக்ஷன் வேலை. காங்கிரஸ் அவர் தீவிரமா வேலை செய்தாங்க. அப்ப காரணம் இதுதான்றீங்க? அது மட்டும்தான். அதாவது ஒரு 2 சம்பவம் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த சமீபத்தில் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் மேலிடம் ராகுல் காந்தி வந்து தாவேகாவோட கூட்டணி சேரணும்ட்டு ஆசைப்படுறாரு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள், செல்வ பெருந்தகை உள்ளிட்ட நிர்வாகிகள் வந்து அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சு திமுகவோட போகணும்னு முயற்சி பண்றாங்க. இதற்கிடையில வந்து என்ன ஆகுதுன்னா, கனிமொழி போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து சபரீசனை வந்து இவர் அனுப்புறாரு. சபரீசன் வந்து ராகுல் காந்திக்கு தொடர்படுத்தி பேசுறாரு. இந்த மாதிரி நான் அவங்களை சந்திக்கணும்னு சொல்லி. யாரு இந்த மாதிரி சாரோட மருமகன் ஒன்று இல்லை சார், நான் டெல்லி வந்திருக்கேன், அப்படி உங்களை பார்க்கணும். சரி வாங்க அப்படின்ட்டு அப்புறம் என்ன இவரையே வந்து சந்திக்கிறாரு. ஒன்று கனிமொழி இல்லை டிஆர் பாலு இருக்காங்க, மூத்தவங்க சிவா இருக்கிறாரு. எதுவாக இருந்தாலும் அவங்க தான் அங்கே பேசிட்டு இருப்பாங்க. இவர் என்ன இவரு ஃபேமிலியில இருந்து வர்றாரு, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு ஒரு இதா இருக்கு. வந்து பேசுறாரு, முகம் கொடுத்து சரியா பேசல. இந்த மாதிரியான ஒரு உரையாடல சம்பந்தம் இல்லாத ஆட்கள் கிட்ட பேசுறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. அது உரையாடல முடிச்சிருக்காரு. சபரீசன் வந்து சம்பந்தம் இல்லாத ஆளுன்னு ராகுல் நினைக்கிறாரு. அப்புறம் போயிட்ட பிற்பாடு இவங்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தினவங்க தானே அவர் விசாரிக்கிறாரு. விசாரிச்சா அவங்க சொல்றாங்க இப்பதான் RSS அலுவலகம் போயிட்டு வர்றாரு அவரு. சபரீசன் வந்து RSS அலுவலகம் போயிட்டு ராகுல போய் பார்க்க போறாரு. அவர் யாரெல்லாம் பிஜேபி தலைவர்களை பாக்குறாரு கொள்றாரு. அவங்களுக்கு சோர்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு சோர்ஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க. அடுத்த நாள் வந்து இவர் என்ன பண்றாரு, நேரா சிவகுமாரை போய் பாக்குறாரு. சிவகுமார் கர்நாடக முதலமைச்சர் போய் பாக்குறாரு. சார் உங்க தலைவர் நான் போனேன் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் சொல்லுங்க. அது கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து எங்க தலைவர் வந்து காங்கிரஸோட சேரணும்னு நினைக்கிறாரு, இந்த உறவு தொடர்ச்சியா போகணும்னு நினைக்கிறாரு, நீங்க பேசி சொல்லுங்க. நீங்க அப்போ ஒரு எலெக்ஷன், ஒரு மாநில தேர்தல் நடந்துட்டு இருக்கு, வேற ஒரு மாநில தேர்தல். அதுக்கு அவர் சொல்றாரு 2000 கோடி நாங்க தர்றோம், 2000 crores இம்மிடியேட் நான் உங்களுக்கு வந்து இது கொடுத்துட்றேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. அவரு 2000 crores இம்மிடியேட்டா உடனே பேசுங்க ராகுல் கிட்ட அப்படிங்கிறாரு. ஃபோன் அடிச்சு பேசுறாரு. ஃபோனை எடுத்தவர் இந்த மாதிரி வந்திருக்காரு, நீ பார்த்தாரு 2000 crores கொடுக்குறாரா. ஓ, அவர் என்ன காங்கிரஸை பர்ச்சேஸ் பண்றாரா, நாட் இன்ட்ரெஸ்டட், வச்சிருங்க அப்படின்னு டக்குன்னு ஃபோனை வச்சுட்டாரு. அப்ப இந்த சம்பவம். ஆனா அவர் அதோட விடல. இல்லஜி அது மாதிரி இல்லை, அது வந்து நம்ம எல்லாம் ரொம்ப நெருக்கமானவர், திமுக காங்கிரஸ் கூட்டணி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கு, போயிடக்கூடாது அப்படி இப்படின்னு ஒரு வாதம் பண்றாரு. இல்லை சிவா நான் பார்த்துக்கிறேன், நான் அங்கே தமிழ்நாடு நிர்வாகிகளோட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டாம் அப்படின்ட்டு வச்சுட்டாரு அவர். இந்த 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இது நடக்குது. ஆமா. ஆனால் அதோட விடாம சிவகுமார் தொடர்ச்சியா லாபி பண்ணிக்கிட்டே இருந்தார் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்காக. அவருடைய மாநிலத்துக்காரர் தானே மல்லிகார்ஜுன கார்கே, அவர்கிட்ட அண்ணன் பார்த்துருந்தேன், நம்ம டிஎம்கேவோட தான் இருக்கணும் கூட்டணி, பார்த்து இது பண்ணுங்க அவருக்கும் ப்ரெஷர் கொடுத்தாரு. சரிங்களா? இப்படி திமுகவுக்காக லாபி பண்ண ஒருத்தர் தான் அவரு. இப்ப நீங்க வந்து ஏன் தமிழ்நாட்டுக்கு ரெகுலராக வந்து கொண்டிருக்கக்கூடிய தண்ணி வரவில்லை அப்படின்னு பார்த்தா, அங்க தண்ணி இருக்கு. உபரி தண்ணிய இவர் வந்து போறதுக்கு முன்னாடியே அங்க உபரி தண்ணீர் வந்து இப்ப விட ஆரம்பிச்சுட்டாங்க. உபரி தண்ணி வருதுன்னா ஏற்கனவே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல தண்ணி இருந்திருக்கு, தவிர்க்கவே முடியாம திறந்து விட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. தவிர்க்கவே முடியாத அளவுக்கு அதிகமா நிறைஞ்சு வழிகிற அளவுக்கு நீங்க ஏன் வெயிட் பண்ணீங்க, எதுக்கு இந்த தாமதப்படுத்துறீங்க? இங்க பயிர்கள் வாடிக்கிட்டு இருக்கு, இந்த தமிழக அரசாங்கம் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு, கெஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கதான் திமுகவுடைய சதி இருக்குன்றாங்க. விஜய் வந்து உனக்கு கேட்க வக்கு இல்ல, வாங்கி தர வக்கு இல்ல, என்னென்ன வார்த்தை எல்லாம் போட்டு பேசுறாரு. உனக்கு கர்நாடக காங்கிரஸ் வந்து தட்டி கேட்க துப்பு இல்ல, விவசாயிகள் வாடுறத பத்தி உனக்கு எந்த கவலையும் கிடையாது, உன் கவலையெல்லாம் வேற.
இப்படிலாம் இந்த வார்த்தையெல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்பு வரணும்ல. அப்போ திமுக மேலிடத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்ரெடியாக இருக்குது. பிஸ்னஸ் ரீதியாகவும் ஒன்றா இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இதுக்கு ஒரு நெருக்கடி தரணும், மக்கள்கிட்ட இருந்து ஒரு அவப்பெயர் வரணும் அப்படின்றதுக்காக செய்யறாங்கன்னு சொல்றீங்க. செய்யறாங்க. இன்னொரு விஷயம், இவர் வந்து கர்நாடகா போய் பேச்சுவார்த்தை பேசணும்னு சொன்னார்ல, எனக்கு இம்மிடியட்டா நான் வந்து கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பெங்களூர்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களோட தொடர்பு உண்டு. அப்ப நான் அங்க எடுத்து கேட்கிறேன், என்னப்பா இங்க வர்றேன்னு சொல்றாங்களா, அங்க என்ன ரியாக்ஷன் இருக்கு சார்? இங்க ஒரே மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நிறைய ஊடகங்கள்ல வரப்போறாருன்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்க வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு இதுதான் ஃபீலிங் தான் பார்க்க முடியுது. சிவகுமாரும் நாங்க காலையில பார்த்தப்ப இந்த மாதிரி வந்திருக்கணும், வரட்டும் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் சொன்னாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அம்சம். சரிங்களா? இது வந்துட்டு பிற்பாடு இங்க பதற ஆரம்பிச்சுட்டாங்க. போகக்கூடாதுன்னு திமுக சொல்ல போக, திமுக இன்ஃபுளுன்ஸ்ல கம்யூனிஸ்டுகள் உட்பட எல்லாரும் சொல்ல போக. நான் என்ன கேட்கிறேன்னா, உலகத்துல எல்லா விஷயங்களும் பேச்சுவார்த்தையில மட்டும்தான் வந்து தீர்வு முடிவாங்க. கடைசியா அங்கதான் ஒரு பேச்சுவார்த்தை. என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் கூட அந்த பிரச்சனை சண்டை ஒரு பக்கம் யுத்தம் இருந்தாலும் கூட பேச்சுவார்த்தையின் மூலமா தான் முடியுது. ஆமா, அதுதானே உண்மை. இப்ப நீங்க கோர்ட்டு போய் நான் பாத்துக்கிறேன்றீங்க, கோர்ட்டு போய் பார்த்து சொல்லதானே அது தீர்ப்பெல்லாம் சொல்லிட்டு பிற்பாடு தானே இது நடக்கும். எப்ப கோர்ட்டு சொல்லி அவங்க என்னைக்கு கேட்டிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நடுவர் மன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படி வந்து ஒரு பகை உணர்வு வளர்ந்து போயிடுச்சு. அந்த பகை உணர்வை வந்து வளர்த்தெடுத்ததும் கருணாநிதி தான். நான் ஒரு சின்ன ஒரு இதை வந்து ஒரு பழைய காலத்து ஒரு ஃபிளேபேக்கர் நான் சொல்றேன். 1974 வரைக்கும் காவிரி தண்ணி எவ்வளவு வந்ததுன்னு நினைக்கிறீங்க? 489 டிஎம்சி தண்ணி வரைக்கும் நமக்கு பதிவாயிருக்கு. 489 நமக்கு வந்துட்டு இருந்தது தமிழ்நாட்டுல. ஆனா அப்ப வந்து அப்பதான் வந்து அவங்க விவசாயத்துல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு வர்றாங்க. 60களுக்கு மேலதான். ஏன்னா நம்ம வந்து அப்ப வந்து 150-200 டிஎம்சி கடலுக்கு விட்டுக்கிட்டு வந்தோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. கடல்ல காவிரி தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இந்த காலகட்டத்துல அவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு கலைஞர்கிட்ட கேட்கறாங்க, 30-40 டிஎம்சி இன்க்ரீஸ் நாங்க பயன்படுத்திக்கிறோங்க. அதுக்கு என்ன தாராளமா பயன்படுத்திக்கோங்க, தாராளமா சொல்லியிருக்கலாம். ஏன்னா அபரிமிதமா வந்துகிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, சிம்பிளா முடிச்சிருக்க வேண்டிய அந்த பேச்சுவார்த்தைய, தமிழ்நாட்டின் உரிமை, பாரம்பரிய உரிமை, தமிழனுடைய உரிமையை நான் விட்டு தர மாட்டேன், ஒரு சொட்டு தண்ணீர் கூட. கருணாநிதி. ஆமா, இப்படி ஒரு எதிர்பார்க்காத ஒரு இதை வந்து இங்க காங்கிரஸ் தான் இன்னைக்கு அவருக்கு எதிர்கட்சி. காங்கிரஸுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக ஒரு வீர முழக்கம் எதிராக. அப்போ ஒரு இமேஜ், பயங்கர இமேஜ் இவருக்கு கிடைக்குது இல்ல, அந்த இமேஜுக்காக அப்படி பேசுறாரு. இதனுடைய விளைவு தான் அதுக்கப்புறமேல தான் இங்க வந்து பகை உணர்வே ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நமக்கு அவங்களுக்கு எந்த விதமான பகை உணர்வும் கிடையாது. தண்ணி வந்துட்டு இருந்தது. அதுவும் 77 எம்ஜிஆர் வந்திருந்த போது பேச்சுவார்த்தையின் மூலமா பேசி முடிச்சுக்கலாம்னு 350 டிஎம்சி கர்நாடகா தர்றதாகவும் தமிழ்நாடு தொடர்ந்து பெற்றுக்கொள்வதாக ஒரு ஒப்பந்தம் முடிவாகிற நேரத்தில் இதே கருணாநிதி தான், பார்த்தீர்களா உடன்பிறப்பே, இந்த மாதிரி 1000 தான் இருந்தாலும் எம்ஜிஆர் ஒரு மலையாளி தானே, நமக்கு 400 சில்லற டிஎம்சி தண்ணீர் கிடைச்சிக்கிட்டு இருந்தது, நாளைக்கு ஒருவேளை இதை விட கூடுதலாகவும் கிடைக்கலாம், 350க்கு முடிக்க பார்க்குறாரு எம்ஜிஆர் அப்படின்னு எழுதி பிரச்சனை உண்டு பண்ணவரும் இவர் தான். ஆமாம், அதாவது குண்டுராவ் ஒரு கர்நாடக முதலமைச்சர் அப்போ இருந்தார். குண்டுராவ் வந்து எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவர், கர்நாடகத்தினுடைய எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார். எம்ஜிஆர் மேல அவ்வளவு பாசமானவர். அவர் வந்து பேச்சு வார்த்தைக்கு சென்னை வந்து பேசுறாரு, உங்க சிஸ்டம் எல்லாத்தையும் நான் வந்து கேட்டுக்கிட்டேன், எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு தண்ணி தேவைப்படுது, என்ன இப்ப நம்ம பேசி முடிச்சோம்னா கூட 350 டிஎம்சி கொடுத்துட்றேன், அபரிமிதமா உங்களுக்கு இந்த தண்ணி வந்து போதுமானதுன்னு நீங்க உங்க பொறியாளர்களை கலந்து பேசி சொல்லுங்க, இந்த தண்ணி உங்களுக்கு நல்ல தாராளமா தண்ணி, நான் கொஞ்சம் இப்ப இதாகட்டி அடுத்து 300-250 தான் கொடுக்க வேண்டியதாயிரும், இப்போதுக்குள்ள நீங்க முடிச்சிருங்க அப்படின்னு அவர் வந்து ரெக்வெஸ்ட் வைக்கிறார். போயிட்டு பிற்பாடு ஒரு தலைமைச் செயலாளர்களை கூப்பிட்டு வந்து, அது தேவராஜ் அரசு இல்ல, அது அப்ப சிஎம் இருந்தது இல்ல, எம்ஜிஆர் இருக்கிறப்ப அங்க இருந்து தேவராஜ், குண்டுராவ் இந்த பேச்சு குண்டுராவ் முன்னாடி நடந்தது. சரி, குண்டுராவ் இருக்கும்போது நடக்குது. அப்ப வந்து தலைமைச் செயலாளர்கள், அப்ப அந்த காலகட்டத்தினுடைய தலைமைச் செயலாளரை பிற்பாடு ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் பேட்டி எடுத்தேன், அவருடைய வீட்டுக்கு போய் நான் பேட்டி எடுத்தேன். அப்ப இந்த சம்பவங்களை சொன்னார் எனக்கு.
அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி வந்து இவர் பேசிட்டு போயிருக்காரு, என்ன முடிவு எடுக்கலான்னு கேட்டப்ப, இது ரொம்ப ஒரு மிக சரியான ஒரு அணுகுமுறை தான் இது. தாராளமா முடிவு எடுக்கலாம். ஆனா இது வந்து நாங்க வந்து நீங்க வந்து எங்களை வந்து நீங்க வந்து தண்ணி போதுமானா போதும்னு எங்களால சொல்ல முடியும். ஆனா பொலிட்டிக்கல் ரீதியாக உங்களுக்கு என்ன விளைவுகள் ஏற்படும்ன்றதை நீங்க உங்க அமைச்சரவை சகாக்களை வச்சு பேசி முடிவு எடுத்துக்கோங்கய்யா அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரு. இவர் வந்து கூட எல்லா அப்ப ஆரம்பி பண்ருட்டி எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறாரு. பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நம்ம வந்து இது வந்து சிறப்பான முடிவுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த முடிவை நம்ம எடுத்துட்டோம்னா கருணாநிதி உங்களை காலி பண்ணிடுவாரு. இது வந்து ஒரு மலையாளி, இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாரு என்ன அப்படின்னு சொல்லி உங்களை உண்டு இல்லைன்னு காலி பண்ணிடுவாரு. இது வந்து இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. இது வந்து ஒரு விதமான உணர்ச்சி கிளறக்கூடிய ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் காவேரி. இதுல வந்து அவர் கையில் எடுத்துட்டாருன்னா இதுக்கு வந்து உங்களால பதில் சொல்லவே முடியாது அப்படின்றதுனால அவர் விட்டுட்டார். ஆனா 89-90ல இவர் வந்து விபி சிங் வந்துட்டு பிற்பாடு விபி சிங் கிட்ட இவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபுளுன்ஸை வச்சு நடுவர் மன்றத்தை அமைக்கிறார். நடுவர் மன்றம் அமைத்ததையே ஒரு மாபெரும் வெற்றியாக இங்க கொண்டாடினாங்க. பெரிய அளவுல பேசப்பட்டது. அதோட இல்லாம நடுவர் மன்றத்துல உடனடியாக ஒரு இடைக்கால தீர்ப்பு நான் வாங்கி காட்டுறேன்னு சொல்லி இடைக்கால தீர்ப்பா வாங்கினார். எவ்வளவு தெரியுமா கொடுத்தாங்க? 205 டிஎம்சி. குண்டுராவ் தரதா சொன்னது எவ்வளவு? 350 டிஎம்சி. 350 டிஎம்சி. 205ன்றது வந்து 145 கம்மியா இருக்கு. ஆமா. ஆனா இவருக்கு வந்து அதுலயே வந்து இவருக்கு பெருமிதமாகி தமிழ்நாடு முழுக்க இவருக்கு பாராட்டு விழா, தஞ்சையில ஒரு மாபெரும் பாராட்டு விழா நடத்தி காவிரி கொண்டான் அப்படின்னு கொண்டாடுறதுலாம் பார்த்தா சரி இவருக்கு விழாவெல்லாம் எடுத்தாங்க. சரிங்களா? அப்ப மக்களை முட்டாளாக்குறது, இந்த ஃபேக்டை வந்து புரிஞ்சிக்க முடியாத புரிஞ்சிக்க விடாத அதை வந்து பிரபகண்டா பண்ணி ஒரு வெற்றியா மாத்துறது துரோகத்தை. அப்புறமேல காவிரி மன்ற இறுதி தீர்ப்பு 192 டிஎம்சி இருந்தது. அதோட அதை விட்டுருக்கலாம். அதையும் வந்து பிரச்சனை பண்ணாரு. இது கூட ஜாஸ்தியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் வந்து மேல்முறையீட்டுக்கு போனா 177 டிஎம்சி ஆச்சு. இப்ப அந்த 107 டிஎம்சியும் வர்றது இல்லை. இப்ப நம்மளுடைய 50 வருட கால பட்டறிவு அனுபவ அறிவு என்ன சொல்லுதுன்னா, கோர்ட்டோ நடுவர் மன்றமோ மத்திய அரசோ இதுக்கு தீர்வு தராது. அவங்களால பேசி முடிக்கிறது சரியா இருக்கும். பேசி அதுக்கு தடையா இருக்கிறது ஏற்கனவே வளர்ந்து விட்ட பகை உணர்வு. அந்த பகை உணர்வை சரிப்படுத்தணும்னா ஒரு நட்பு சந்திப்பு இருக்கும். விஜய்க்கு அங்க மிக பிரம்மாண்டமான அளவு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. அந்த ஊர்லயும் அவருக்கு ஒரு நல்ல அரசு தரப்புலயும் ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. ரெண்டாவது காங்கிரஸ் இங்க பார்ட்டியில இப்ப சேர்ந்துருச்சு இருக்கு. காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு. இந்த சூழல்ல ஒரு ஸ்மூத்தான முடிவு வந்துடக்கூடாதுன்னு திமுக பதறுது. போகாத 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 போய் பேசிட்டு வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஃபெயிலியரா கூட ஆகட்டுமே, ஒரு நல்ல முயற்சி தானே அது. ஒரு அரை டிஎம்சி தண்ணி திறந்து விட்டா கூட அது ஒரு நல்ல முயற்சி தானே. போனதுக்கு ஒரு அந்த முகத்துக்காகவே அது கொடுப்பாங்கல்ல, வந்துட்டார் ஒரு தூரம் கேட்கிறாருன்றதுக்காக கொடுப்பாங்கல்ல. இவங்க பிரச்சனையை ஆரம்பிச்சு கத்த ஆரம்பிச்சோடனே அங்க வந்து போகாத போகாதன்னு இந்த பகை உணர்வு வெளிப்பாடு அங்க இருக்க கன்னட அமைப்புகள். வாட்டாள் நாகராஜ் வந்து உடனே பிரச்சனையை பண்ணாரு. சூழ்நிலை மாறி போச்சு. சிவகுமாரே வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். இப்ப இதுக்கு பின்னாடி திமுக இருக்குதுன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா திமுக இருக்கு. விஜய் சொன்ன கையோட அடுத்த நாளே புறப்பட்டுருக்கணும், இல்ல சொல்லாமலே கூட புறப்பட்டுருக்கணும். ஒரு காலத்துல எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கும்போது ஈரோட்ல ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப வந்து இந்த மாதிரி கர்நாடக பிரச்சனை வரும்போது இந்த முறை தண்ணி திறந்து விட முடியாதுன்ற ஒரு பேட்டி வந்து வருது. அந்த செய்தி வந்து அந்த உடனே எம்ஜிஆருடைய நேர்முக உதவி துணை செயலாளர் வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு. என்ன இப்படி சொல்றாங்க? டக்குன்னு ஈரோட்ல இருந்துகிட்டு திருப்புங்க பெங்களூருக்கு காரன்றாரு. எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல, எதையும் சொல்லல. நேர குண்டுராவ் வீட்டுக்கு போயிட்டாரு. அவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. என்னென்ன வந்துட்டீங்க என்ன வாங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிட்றேன். வீட்டுல நான் ஒரு மடக்கு தண்ணியாவது குடிக்கணும்னா நீ காவிரியில தண்ணி விடுறேன்னு சொல்லு, நான் சாப்பிட்றேன் அப்படின்ன உடனே குண்டுராவ் அம்மா, எப்பா சொல்லப்பா, இவ்வளவு பெரிய மனுஷன் நம்ம வீட்டுக்கு தேடி வந்துட்டாரு, அதுக்கு என்ன நான் கொடுத்துருவோம், சாப்பிடுங்க முதல்ல ஸ்மூத்தா முடிச்சுட்டு வந்துட்டாரு. அது இங்க வந்து ப்ராபகண்டா கூட பண்ணல அவர்.
அதே போல் இன்னொரு விஷயம், ஹெச்வி அண்டே உங்களுக்கு தெரியும், நீங்களும் சந்திச்சிருப்பீங்க. டாக்டர் ஹெச்வி அண்டே எம்ஜிஆர் இதில் முக்கியமான அமைச்சர் பதவியில் இருந்தவர், சுகாதாரத்துறை. ஆமாம். அவர் எம்ஜிஆர் அந்த திமுக ஏடிஎம்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அரசியலில் இருந்தவர். அவர் ராஜாஜி கட்சியில் சுதந்திரா கட்சியில் இருந்தார். சுயேட்சையாக இருந்து அப்புறம் சுதந்திரா கட்சிக்குள்ளே வராரு. அப்படி ஒரு பெரிய சீனியர், மிகப்பெரிய ஒரு அவர் டாக்டர். அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னார். ஆந்திராவில் என்டி ராமாராவை எம்ஜிஆர் அண்ணன் தான் சொல்லுவாராம். அவர் அங்கே மிகப்பெரிய கடவுள், மிகப்பெரிய சுப்ரீம் ஸ்டார். அங்கே எம்ஜிஆரை வந்து கடவுள்னு தான் சொல்லுவார். ரொம்ப நட்பான். ஒரு டைம் இங்கே விசிட்டுக்கு இங்கே வரும்போது நேராக அரசு முறை சந்திப்பு, ஆனால் கூட நம்ம நேராக ராமாவரம் தோட்டத்துக்கு கொண்டு வந்து தட்டப்போட்டெல்லாம் விருந்தெலாம் வச்சா, நீங்கள் சாப்பிட்டே ஆகணும்னு. என்னென்ன நீங்கள் இப்படி கவனிக்கிறீங்க? அப்புறம் இல்லை நீங்கள் சாப்பிட்டே தான் ஆகணும். இது அப்படியே சொன்னார் ஹெச்வி அண்டே. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னமோ தெரியல நீங்கள் பண்ணுறீங்க, அது புரியுது எனக்கு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாராம். பாலாத்து தண்ணி பிரச்சனை பஞ்சாயத்தாக இருக்குன்னு, அது வந்து முடிச்சிட்டிங்கன்னா நமக்குள்ளே நல்லா இருக்குமேனு. இதுதானே பிரச்சனை, இதை நான் செய்துட்டா போச்சுன்னு அங்கேயே இருந்து ஃபோன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையினுடைய பொறியாளருக்கு சொல்லி பிரச்சனையை உடனே முடிச்சு உடனடியாக அடுத்த நாளே அந்த பிரச்சனை சால்வ் ஆனது. இப்போ பேச்சுவார்த்தைன்றது நீங்கள் சொல்ல வரீங்க, அது ஹெச்வி அண்டே சொன்னார். ஒரு புத்தகம் கூட நான் படிச்சிருக்கேன், பதிவு பண்ணியிருக்கேன். ஆமாம், நடந்தது சுமூகமாக முடிஞ்சு போச்சுன்றாங்க. அது ஹெச்வி அண்டே பேசினாரு என்கிட்ட புத்தகத்திலையும். ஆமாம், இதுதான். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வருவோம். இவர் இதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த விவசாயிகளுக்காக நான் 100 முறையும் கைதாகும் அப்படின்றப்பதான் நீங்கள் இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்கிறீங்க. திமுகனுடைய வரலாறு விவசாயிகளுக்காக கைதாகலன்றீங்களா? காவிரி பிரச்சனை தண்ணிக்காக இவரை வந்து விசாரிக்க தான் போனாங்க, விசாரணைக்கு கூப்பிட தான் போனாங்க. அதுவும் வேற கைது பண்ணல, வேற பிரச்சனைக்காக விசாரணை. இப்படிலாம் பேசியிருக்கிறாங்க, உங்க மேல புகார் வந்திருக்கு, இது தொடர்பா விசாரிக்கணும் வாங்கன்னு தான் கூப்பிடுறாங்க. உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்னு கூப்பிடல. நல்லா கவனிக்கணும். கோர்ட்டே அதுதான் சொன்னாங்க, நாங்க விசாரிக்க தான் கூப்பிட்டு போறோம், சாயங்காலமே சொல்லி இவங்க விடுதலை பண்ணல, இவங்களே சொல்லி இருக்காங்க. அப்புறமேலதான் கோர்ட்டு சொல்லுது, சொன்னபடி நீங்க விட்டுருங்க அப்படின்னு. அப்ப அதே நேரத்துல அவர் தரப்புலையும் சொல்றாங்க, நீங்க விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றது சொல்றாரு தீர்ப்புல. அப்ப உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டதையே இவ்வளவு பெரிய சீன் போடுறீங்க. என்னங்க இது, நீங்க ஏதோ தாறுமாறா பேசியிருக்கீங்க, என்ன சார் இன்னும் உங்களை பத்தி நிறைய புகார் வந்திருக்கு, கொஞ்சம் விசாரிக்கணும் வாங்கன்னு கூப்பிட்டு போறாங்க. சரி வந்துடலாம், அதனால என்ன கேளுங்க, என்ன கேளுங்க, நீ தான் சொல்றீங்களே நான் தான் துணியா அந்த எண்ணத்துல பேசலன்னு உடனே போக வேண்டியதானே. என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஒய்ஃபை விட்டு பாத்ரூம்ல இருக்கிறாருங்க, இயற்கை உபாதை கழித்து கொண்டு இருக்கிறார். கோர்ட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் டைம் கடத்துறாங்க. எவ்வளவு நேரம்? 10 நிமிஷம் 10 நிமிஷம், எத்தனை 10 நிமிஷம் ஆச்சுன்றீங்க? அப்புறம் தான் கேட்குறாங்க, எத்தனை முறைங்க 10 நிமிஷம் சொல்லுவீங்க? அதுக்குள்ள இவங்க வந்து நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு பெரும் கூட்டம் அவரை வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு போகும்போது வீட்டு முன்னாடி உருண்டு பிறண்டு அழுது கத்தி நீங்க பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து. இதே போலதான் அவங்களுடைய தாத்தாவை கைது பண்ண போறப்ப கலைஞரை போய் நிக்கிறாங்க, பேசாம புறப்பட்டு வந்திருக்கலாம். நேரத்தை கடத்தி துணியை மாத்தணும் அதை மாத்தணும்னு சொல்லி மீடியா அவங்க குறிப்பா அவங்க குடும்ப டிவி வர வரைக்கும் இருந்துட்டு மருமகெல்லாம் வந்துட்டு இருப்பாடு, அப்புறமா ஒரு அலம்பல் பண்ணி ஐயோ கொள்றாங்களேன்னு ஒரு வாய்ஸ் கொடுத்து ரணகலமாச்சு தமிழ்நாடு உங்களுக்கு. அசிங்கப்பட்டு பண்ணாங்க. அதாவது இவங்க வந்து எவ்வளவு பெரிய கோழைகள், பயந்தாங்கொழிங்க அப்படின்றது எக்ஸாம்பிள். ரொம்ப சிம்பிளா, சரி வாங்க நீங்க வந்து விசாரிக்க தானே வாங்க, கம்பீரமா நீங்க போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களுடைய தைரியத்தை, உங்களுடைய மெச்சூரிட்டியை தமிழ்நாடே வாழ்த்திடும். நீங்க என்னமோ உங்களை வந்து என்ன தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு பெரிய போராட்டம் எதுக்கு? விசாரிக்க தானே கூப்பிட்டு போறாங்க, அது மேல கை வச்சிட முடியுமா? அவ்வளவு பெரிய ஆளு அவரு, எப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர், அவருக்கு ஏதாவது அவர் மேல சின்ன ஒரு கீறல் பட்டுருமா? இது தெரியாத யாருக்கும், எதுக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? சரி, இங்க ஒரு கேள்வி இருக்கு. கரெக்ட், நீங்க கேக்குறதெல்லாம் கரெக்ட். ஆனா விஜய் இது விசாரிக்கிறது தானே, இங்கேயோ பக்கத்துல ஒரு ஸ்டேஷன்ல கூட்டு விசாரிச்சுட்டு போயிருக்கலாமே, இல்லை வீட்லேயே விசாரிச்சுட்டு போயிருக்கலாம், எதுக்கு இப்படிலாம் செய்திருக்கணும், தேவையில்லாத விஷயம் இல்லை விஜய்க்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்களா? எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். அதாவது இது வந்து அவருக்கு இதனுடைய விளைவுகள் அவருக்கு தெரியல, அரசியல் புதுசுன்றதுனால. இப்போ இது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக மாற்றிக்கிட்டாங்க பார்த்தீங்களா? ஏதோ பெரிய அளவில் அவங்க குடும்பப்படுத்தப்பட்டதா, 100 கிலோமீட்டர் இழுத்து சென்றார்கள், தமிழகமே பார்த்தது. பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவில்னு அந்த பாட்டை சுலோகமாக வச்சுட்டு அதை வச்சு 1/2 நூற்றாண்டு ஓட்டிட்டாங்க. அவர் கூட சிறையில் இருந்த புதுக்கோட்டை மதிவாணன் ஐயா பெரியவர்கிட்ட நான் பேசி பேட்டியும் எடுத்திருக்கிறேன்.
இது நம்ம கேட்டு கேட்டு பழக்கமாகி உணர்ச்சியில் ஐயோ இவ்வளோ கொடுமையெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த சிறையில் பாம்பு பள்ளியெல்லாம் இருந்திருக்கு, அப்படி போட்டு கொடுமைப்படுத்திருக்காங்க. அவர்கிட்ட கேட்டோன்னு ஒரே வாரத்தில் ஈஸியாக சொல்லிட்டாரு, அப்படிலாம் பாம்பு பள்ளியெல்லாம் இல்லை, ராசாத்தி அம்மா கரிசோருக்கு மத்தியில் தான் நாங்கள் உக்காண்ட்ருந்தோம், தினமும் கரிசோறு எடுத்துன்னு வரோம். அது அங்கேருந்து ஒரே ஒரு விஷம் எதுன்னா அது கருணாநிதி தான். பேட்டியில் உடச்சிட்டாரு அதை. அது இருக்குது, இன்னமும் இருக்குது. அந்த மாதிரி இவங்க இந்த 400 கிலோமீட்டர் வந்து அழைத்து சென்றார்கள் வீட்டுக்கு. இது வந்து இப்படி என்னை வந்து ஒரு கழிவறை போக கூட விடலை, உணவு சாப்பிட விடலை அப்படின்லாம் நிறைய பேட்டி கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க வழியில் லைவா. சொல்றாங்க உங்களை கழிவறையிலேயே 1 மணி நேரம் உட்கார வச்சாரு விஜய் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இவங்க வந்து மக்களுக்காக போராடுறதுக்காக வந்து இந்த கைதெல்லாம் இல்லைன்றது நீங்கள் முடிக்கிறீங்க. நிச்சயமாக. அதாவது இது வந்து பெருமைக்குரிய விஷயம் கிடையாது. அவர் வந்து அரெஸ்ட் ஆனதா அவர் கிளைம் பண்ணாருன்னா அந்த கிளைம்ன்றது வந்து அது மக்களுக்காகவோ ஒரு ஆட்சியினுடைய அநீதியை தட்டி கேட்ட ஒரு பொது பிரச்சனைக்காகவோ அல்லவே அல்ல, ஆபாசமான பேச்சுக்கு தான் என்பது வரலாற்றில் பதிவாகும். இவர் இந்த மாதிரி ஆளு இதுக்காக தான் கைது பண்றாங்க, நாங்கள் விசாரணைக்கு அழைச்சுன்றதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அரசு தரப்புல. அதுதான் அவர் போராளியெல்லாம் காட்டும். அரசு எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அத்தனை மக்களும் பார்த்துருக்குறாங்க. அவர் பேசுனது எல்லாமே இன்னைக்கு வந்து பதிவாயிருக்கு, விஷுவலா எல்லாரும் பார்த்துட்டாங்க. அப்ப அவர் தப்ப முடியாதுல்ல, மக்கள் தீர்ப்பளிச்சுட்டாங்க. எப்ப நீ ஆபாசமா தான் பேச சந்தேகம். நல்லது, நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க. குறிப்பாக வந்து காங்கிரஸை 2000 கோடிக்கு விலை பேசினார் மாப்பிள்ளை சபரீஸ்ன்றது பெரிய விஷயமா இருக்குது. தொடர்ந்து நம்ம சந்திப்போம், பேசுவோம். வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம்.